ஹாய், இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு புது வரவு வந்திருக்கு. அதாவது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு வாஷிங் மிஷின் தான் வாங்கணும்னு ஆசை. எங்கள் வீட்டுக்காரர் தான் டேப் வசதி இல்லையில, செமி தான் வாங்க முடியும். செமி வாங்கினாலும் நீ தான் தண்ணி எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னங்காட்டி, சரிங்க டேங்க்கெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு சொன்னேன். அதனால் இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்துட்டோம். இது எங்கே வாங்கியிருந்தோம், என்ன மாடல் அப்படின்னா, இது வந்து ஹையருங்கிற மாடல். 205 லிட்டர் வந்திருந்தது. போதும், ஒரு நார்மலாக ஒரு 5 பேர் 4 பேர் இருக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த ஃப்ரிட்ஜே போதுமானது தான். அதனால தான் இந்த சைஸ் வாங்கியிருக்கோம். இது ஓப்பன் பண்ணோடனே எங்கள் வீட்டு குட்டி வந்து இதுக்குள்ளே எல்லாம் விட்டு அலாசிட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஓப்பன் பண்ணி பார்க்குற அளவுக்கு தைரியம் வந்துச்சு. ஒரு டைம் ஓப்பன் வேறு பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜு வாங்கிட்டு நாங்கள் ஃபிட் பண்ணும்போது ஆளுங்க வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. யாருமே வரலை. சரி, நாங்கள் கூப்பிட்டு கேட்கும்போது நீங்களே ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்திங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தங்காட்டி நாங்களே ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் வந்து ஒரு எக் ட்ரேவும் ஒரு ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கான ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேவும் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நாங்கள் வாங்கும்போது சொல்லியிருந்தாங்க 2 கிஃப்ட்டு சென்ட் பண்ணுறேங்க அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே அனுப்பலை. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம எந்த திங்ஸ் வாங்கினாலும் எக்ஸ்ட்ராவாக வர ஃப்ரீ கிஃப்ட்டுக்கு தானே வந்துட்டு ஆர்வம் அதிகமாக இருக்கும். என்ன கொடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அது எதுவுமே வரலை. மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இதுக்கு 3 ட்ரே இருந்துச்சு, 3 ரேக்கு. ஓகே, போதுமானது தான் ஃப்ரிட்ஜு. இதில் என்ன அப்படின்னா, நாங்கள் இதை ஃபிட் பண்ணி போட்டு ஒரு ஹாஃப் டே வந்துட்டு ஒர்க் ஆக விட்டுருந்தோம். அப்போ சைடில் தொட்டு பார்த்தா ஹீட் ஆச்சு. ஐயோ, ஃப்ரிட்ஜுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க, ஏதோ சம்திங் டேமேஜ் ஆகிட்ருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் தொட்டு பார்த்துட்டு இப்படி தான் ஹீட் ஆகும் சைடில் அப்படின்னாரு. ஐயோ, இது எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம நார்மலாக எங்கேயாவது போய் ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் அந்த கைப்பிடி பிடிச்சி ஓப்பன் பண்ணுவோம். மற்றபடி எதுக்கு தொட்டு பார்க்குறோம், உள்ளே இருக்க திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஃப்ரிட்ஜுனாவே கூலிங்காக தானே இருக்கும். இது என்ன தோசைக்கல் மாதிரி லைட்டாக ஹீட் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை ஹீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். யாருக்கெல்லாம் இது பற்றி தெரியாதுன்னு சொல்லுங்கள். சைடில் ஹீட் ஆகுமாமா. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இது கூட தெரியாத புள்ள பூச்சியாக இருந்திருக்கேன். ஓகே, பாய்.